ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கார்டனுக்கு வந்து கிச்சன் வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணி ஊற்ற போகிறோம். இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் ஆகிடுச்சு. நல்லா புளிச்சு ஸ்மெல் வருது, நல்லா புளிச்சு போச்சு. மாவு, அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுனது, காய்கறி வேஸ்ட்டு, அந்த வெங்காயத்தோல், பூண்டு தோல் எல்லாத்தையும் நான் இது உள்ளே போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி கலந்து செடிக்கெல்லாம் ஊற்றிடலாம். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் புளிக்க வச்சு ஊற்றுறதுனால செடி நல்லா பசுமையாகவும் பூவெல்லாம் நல்லா பூக்கும். காய்க்காக்கிற செடியெல்லாம் பார்த்திங்கன்னா காய்க்க ஆரம்பிக்கும், நல்லாவே காய்க்கும். இந்த தண்ணியை வந்து வடிகட்டி ஊற்றணும்லாம் அவசியம் இல்லை. இந்த பெரிய பெரிய காய்கறி வேஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லாவும் புளிக்கும். அதனுடைய சத்து வந்து நல்லா செடிகளுக்கு கிடைக்கும். பால் மாறாமல் நம்ம சமைக்கும் போதே கிச்சனில் இருக்கிற வேஸ்ட்டை அன்னன்னைக்கு வேஸ்ட்டை அப்படி அப்படியே மிக்சியில் அரைச்சி ஊற்றி வச்சிட்டோம்னா அது நல்லா புளிச்சு போயிட்டு நல்லா டைல்யூட் ஆகிருக்கும். நமக்கு வடிகட்டுற வேலையும் மீதியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.